கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Psalms chapter 34 verse 10. The lions may grow weak and hungry, but those who seek the Lord lack no good thing. சங்கீதம் 34 அதிகாரம் 10 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. Have you ever faced a need you couldn't meet, no matter how much you have planned or saved? எவ்வளவு திட்டமிட்டாலும் எவ்வளவு சேமித்தாலும் நிறைவேற முடியாத தேவை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தித்தது உண்டா? இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைபடாது என்று. ஆம் பிரியமானவர்களை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்துல நீங்க குறைபட்டு காணப்படுறீங்களா? அது ஒரு வேலை உங்களுக்கு ஃபினான்ஷியல் கிரைசிஸா, ஏதோ ஒரு பண தேவையில ஒரு குறைவா இருக்கலாம், அல்லது உங்க குடும்ப காரியத்துல சமாதானம் குறைபட்டு காணப்படலாம், அல்லது படிக்கிற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா நீங்க சொல்லலாம், நான் ஞானத்துல குறைபட்டு இருக்கிறேன்னு சொல்லலாம், அல்லது ஏதோ ஒரு பிசினஸ் காரியத்துல உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதியில ஒரு குறையுடன் காணப்படுறீங்களா? இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை தேடும் பொழுது நிச்சயமாகவே அவர் உங்கள் குறைவுகள் எல்லாவற்றும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்கி தர அவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்க என்ன பண்ணணும், இந்த வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசித்து அதை அறிக்கை செய்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் இந்த நாளிலே இந்த வாக்குத்தத்த வசனத்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்ம கேட்போமா, ஏசப்பா என்னுடைய குறைகள் எல்லாவற்றும் நீங்க எனக்கு இந்த நாளிலே நிறைவாக்கி தாங்க சொல்லி கேட்போமா? இந்த வாக்குத்தத்த வசனம் நம் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், நம் கர்த்தரை தேட வேண்டும். எப்படி தேட வேண்டும்? எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு நாம் முதலிடம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கர்த்தருக்கு நாம் கொடுக்கும்போது நம் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம காலையில எந்திரிச்ச உடனே நம்ம வேதம் வாசித்து நம்ம கர்த்தருடைய சமூகத்துல உட்காந்து ஜெபிக்கிறோமா, அல்லது நம்மளுடைய போனை எடுத்து உட்கார்ந்துருக்கிறோமா? நம்ம அதை யோசித்து பார்ப்போம். இந்த நாளிலே நம்ம கர்த்தருக்கென்று நம்ம டெடிகேட் பண்ணி எல்லாவற்றிலும் கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து அவருக்கு முதலிடம் கொடுக்கும் போது நிச்சயமாகவே அந்த ஆசீர்வாதத்தை நம்மளால காண முடியும். கர்த்தர் சொல்லுகிறார், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை அடைகிறார் என்று. நிச்சயமாகவே இந்த நாளிலே உங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியங்களை குறைபட்டு இருக்கிறதோ எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாய் திருப்தியா உங்களை நிரப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். You may face lack, delays or unanswered needs, but the God you seek will never let you down. Make him your first priority and seek him with all your heart. He will turn your emptiness into good things. விசுவாசிக்கிறீங்களா? நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனை, இந்த காலை வேலைக்கு நமக்கு நன்றி செலுத்திக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி அப்பா இதோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே, ஆண்டவரே, எந்தெந்த காரியத்துல அப்பா குறைபட்டு காணப்படுகிறாங்களோ கர்த்தாவே, ஆண்டவரே உம்மை தேடுகிறபடியால் கர்த்தாவே, நீங்க எல்லா குறைகளும் அப்பா கிறிஸ்து இயேசுக்குள்ள அப்பா பிள்ளைகளுக்கு நிறைவாக்கி தரப்போகிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். கர்த்தாவே, ஒரு நன்மையுள்ள பிள்ளைகள் குறைபட்டு போகாதபடி எல்லாவற்றிலும் கர்த்தாவே பூர்ண குணத்தோட, சுகத்தோட, பலத்தோட, ஆரோக்கியத்தோட எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாளிலே ஒரு மாற்றத்தை தாங்கி இயேசப்பா நீர் செய்ய வல்லவரா இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எல்லா துதிக்கான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.